எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்புரி சுந்தரராஜன். டெய்லி இப்போ 3 பேத்தி இருக்கான்னு சொன்னேன் எனக்கு இல்லையா. டெய்லி ஒரு பேத்தியை பற்றி 2 பேரை சொல்லிட்டேன். சின்னவ இருக்கால குட்டி பொண்ணு, அவள் வந்து என்ன நீ என்னை பற்றி ஒன்றும் போடலையா அப்படின்னு கேட்குறா. அவளை பற்றி சொல்லணுன்னா, குழந்த அவள் வந்து என்ன பண்ணுவா, என் கூட ரொம்ப விளையாடுவா. ஒரு நாள் என்ன பண்ணா, அவள் வந்து கடையெல்லாம் வச்சு விளையாடுவாள். கடையெல்லாம் வச்சு விளையாடுவா. அந்த கடையில் இருக்கிற வீட்டில் இருக்கிற சாமான்லாம் கொண்டு போய் வச்சுட்ருப்பா. ஹேர் கிளிப்பு, அது இது, வளையல், ஏதாவது ஜுவல்லரி, அந்த மாதிரி சீப்பு சோப்பு அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டுவா. வச்சுட்டு இப்போ நான் வந்து கஸ்டமராக வரணும். கஸ்டமராக வந்தேன்னா நான் அப்போ நைட்டி போட்டுட்டு இருந்தேன். நைட்டு ஆகிடுச்சு. அப்போ தான் எடுத்தா அந்த வீடியோ. அவள் வீடியோ எடுக்கிறா, என்னோடய ஃபோன்லேயே வீடியோ எடுக்கிறா. வந்து கஸ்டமராக கூப்பிட்டா. சரி, நான் என்ன பண்ணேன், ஒரு ஷால் எடுத்து போத்திக்கிட்டு நார்த் இந்தியன் மாதிரி என்ன பண்ணேன், தலையோடு போத்திட்டு போனேன். ஹிந்தியில் கேளுங்கிறான். சரின்னுட்டு ஹிந்தியில் வந்து என்ன நார்த் இந்தியன் லேடி மாதிரி ஹிந்தியில் கேட்டேன். வந்து என்ன இருக்குது, என்ன இது, என்ன விலை, அது என்ன விலை, எனக்கு இது வேணும், அது வேணும், இது ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த மாதிரிலாம் கேட்டேன். சரி, எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணேன். அவள் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப நமட்டு சிரிச்சிட்டு இருந்தா. சரி, என்னன்னு எனக்கு புரியல. சரி, ஏதோ குழந்தை சிரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சரி எல்லாம் ஆச்சு, வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. வீடியோ காட்டுறா. அதில் வந்து இந்த ஒரு ஆப் வரும்ல, மூஞ்சியை எப்படி வேணால் காட்டுற மாதிரிலாம் ஆப் வரும்ல, அதில் வந்து விகாரமாக ஒரு பெரிய வாயோட விகாரமாக இருக்கிற மாதிரி என்னை பண்ணியிருக்கா. என்னை வீடியோ எடுக்கும்போது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. குழந்தைகள் தான் அப்படி விளையாட முடியும் இல்லையா. நான் வந்து அதை ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன் அந்த வீடியோவை. ஒரு தடவை இதில் கூட போஸ்ட் பண்ணினேன், நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது போய் பாருங்க வேணா. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஃபன்னியாகவும் இருந்தது. பரவாயில்ல, குழந்தை தானே எடுத்திருக்கு, அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி அதை வந்து சிரிச்சுட்டே நமட்டு சிரிச்சுட்டு பாருங்க பண்ணியிருக்கா. அப்புறம் வந்து என்கிட்ட வேர்ட் பில்டிங் விளையாடுவா. ரொம்ப ரொம்ப அழகாக ட்ராயிங் போடுவா. எதுக்காக இருந்தாலும் ஒரு ட்ராயிங் போட்டு கொண்டு வந்து கிஃப்ட் கொடுப்பா. பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக எனக்கு எழுதி என்னோடய கபர்டில் வந்து என்னை பட்டுவான்னு தான் கூப்பிடுவா. எல்லாரும் 3 பேரும் ஹாப்பி பர்த்டே பட்டுவா, நீ காட் பிளஸ் யூன்னு எழுதி வச்சுருக்கா. ரொம்ப குஷியாக இருக்குது. அதெல்லாம் அழிக்கவே மாட்டேன் நான். அப்புறம் இது இப்போ விளையாடுவோம் நாங்கள் 2 பேரும், தம்ஷரத் விளையாடுவோம். அதில் பர்சன் அனிமல், ஊர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாள். அதில் வந்து பர்சன்னு போட்டு யார் என்னென்ன சேஷ்டை பண்ணுறாங்க அவங்க தாத்தா பாட்டி அது இது கரெக்டாக பண்ணுவா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.